பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடா இது என்று ஒரு சிலர் செய்கின்ற வேலையை பார்த்து நமக்கு கேட்க தோணும். அதே போல் இவ்வளோ வயசாகியும் வாய் கூசாமல் எப்படி ஐயா பொய் சொல்ல முடியுது உங்களால் அப்படின்னும் நமக்கு கேட்க தோணும். அது குறித்து தான் இந்த பதிவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது சில பேர் இறந்து போயிடுவாங்க, சில பேர் உயிரோடையே இறந்து போனதாக கருதப்பட்டு நம்ம கடந்து செல்லுவோம். அப்படிப்பட்டு கடந்து செல்கிற ஒரு சிலர் வேணுமுன்னே வண்டியில் ஏறி நான் இதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது, சரி, குறிப்பாக பார்த்திங்கன்னா நானே கடந்து போகணும்னு நினைக்கிற ஒரு நபர் தொடர்ச்சியாக நம்ம குறித்து பேசுகிறது, நம்ம குறித்து அவதூறுகளை பேசுகிறது, இது பற்றி பேசும்பொழுது சரி ஐயாவை கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஐயா வியனரசு அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அகவை, அதாவது அவருடைய பொது வாழ்வினுடைய வயது என்னுடைய வயதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, 1000 இருந்து என்ன பண்ணுறது, அப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ, அப்போ என்ன இந்த நிலையற்ற தன்மையில் இருந்தோமோ, அப்போ எப்படி புறம் பேசிக்கிட்டு இருந்தோமோ, அப்போ எப்படி பொய் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சோமோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, அது நீங்கள் செஞ்சுட்டு போங்க, நீங்கள் தனியாக செஞ்சுட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு கருத்து இல்லை. நாம் தமிழர் கட்சி வேல்முருகன் அவர்கள் குறித்து பதிவு போடுது. வேல்முருகன் தரப்பு நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுனால வேல்முருகன் தரப்பை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, வேல்முருகனினுடைய போராட்டக்கள வரலாறு உங்களுக்கு தெரியுமா தம்பிகளே அப்படின்னு ஒரு பதிவு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி விஜய் தரப்பை எதிர்த்து பேசினா, விஜய் குறித்து உங்களுக்கு தெரியுமா தம்பிகளே அப்படின்னு ஒரு பதிவு. அதன் பிறகு கொளத்தூர் மணி குறித்தெல்லாம், கொளத்தூர் மணி பேசியதற்கு பதிலெல்லாம் நம்ம சொன்னோம்னா, கொளத்தூர் மணியினுடைய போராட்டக்கள வரலாறு தெரியுமா தம்பிகளே அப்படின்னு பேசுறது. அப்போ உனக்கு என்ன பிரச்சனைனா, நாட்டில் என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்காரையும் எதிர்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டான்னா உடனே அவங்க வரலாறு தெரியுமா, சரி அவங்கெல்லாம் வரலாறு தெரிஞ்சு நீன்னு தனியாக எதற்கு ஒத்தையாக நிற்கிற. அந்த வரலாறு தெரிஞ்ச நீன்னு ஒன்று வேல்முருகனோட நிற்கணும், இல்லாட்டினா கொளத்தூர் மணியோட நிற்கணும், இல்லாட்டினா விஜயோடனாலும் போய் சேர்ந்து நிற்கணும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு தனியாக நின்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பதிவு போட்டால் பின்னோட்டம் போடுறது, இன்னும் சில்லித்தனமாக ஒரு முகநூல் பதிவில் நம்ம ஒரு செய்தி போட்டோம்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தம்பிகளே அப்படின்னு போடுறது. சரி, ஒரு பெரிய மனுஷனை நம்ம திட்டக்கூடாது, நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வாய் கூசாமல் பொய் சொல்கிறது, வாய் கூசாமல் எதையோ சொல்கிறது. அது அப்படியே ஒரு வழக்கு, அதில் தன்னுடைய பேர் வந்துருச்சு, அந்த பேர் அந்த பிரேக்கிங் நியூஸில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆடுற ஆட்டம் இருக்குது, பெரும் ஆட்டம். ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுன்னு நாம் பேசும் பொழுது தான் தெரியும், நாம் பேசினா தான் தெரியும். இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய குடமுழுக்கு தொடர்பாக நாம் போராட்டமாக அறிவித்தோம். போராட்டமாக நம்ம நடத்தினோம்னா ஒரு இடத்துல நின்று கத்திட்டு போக விட்டுருவானுங்க, மக்கள்கிட்ட போய் செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமாக அறிவிக்கப்பட்டதை பொதுக்கூட்டமாக நம்ம நடத்தினோம். பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்ம சட்ட போராட்டங்கள் அதுன்னு நாம் கொடுத்த வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில் விசாரணையில் இருக்குது. நாளைக்கு அந்த வழக்கானது தீர்ப்பை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது குறித்தெல்லாம் நம்ம பேசும் பொழுது அவருடைய பெயரை சொல்லாமல் நாம் ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டோம். ஆய்வாளருக்கு அழகா, நீங்கள் கற்றறிந்த மேதைகள் அல்லவா, ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த திரு வியனரசு என்று பெயரை சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? யாரோ ஒருவர் கொடுத்த வழக்கு என்று நீங்கள் எதற்கு சொல்ல வேண்டும்? வரலாற்றை திருப்புகிறீர்களா? பெரிய ஒரு வரலாற்றில் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டாரு, இவர் வரலாற்றில் இவர் பேரை திரிச்சு எழுதிட்டோமா? இப்போ என்ன உண்மையிலே நடந்துச்சுன்னா, இவர் போராடம்லாம் ஒவ்வொரு பேரோட அலைகிறாரு. இப்போ தமிழ் தேச தன்னுரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அப்புறம் புரட்சி தமிழர் ஆட்சி கொற்றம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வழக்கில் பேர் கொடுத்தவர் என்ன, மொழிப்போர் மறவர் புரட்சி தமிழ் ஆட்சி கொற்றம் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த ஐயா வியனரசு. நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு வாட்டி வந்தால் சரி இவர் தான் அவர் போலன்னு ஞாபகம் இருக்கான். இப்போ இதில் இந்த வழக்கு தொடுத்தவர் யார் முன்னாடி அப்படின்னு பார்க்கும் பொழுது மொழிப்போர் மறவர். சரி, மொழிப்போர் மறவராக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் புரட்சி தமிழ் ஆட்சி கொற்றம், சரி இதுவரையிலையும் கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியனரசுன்னு இருக்குது. சரி, அப்பயே நம்மள்கிட்ட ஒரு ஆள் இருந்துட்டு போனார், நம்ம ஐயா ஒருத்தர் இருந்துட்டு போனார், அவராக இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு இதுங்களே. ஏன்னா 2-3 பேரோட ஒருத்தர் கழகமோ அல்லது கட்சியோ அல்லது அமைப்போ வச்சு எப்படி நடத்த முடியும்னுட்டு நம்ம ஒருவர் போட்ட வழக்குன்னு சொல்லிட்டோம்.
அதில் வந்து வியனரசு ஐயாங்கிற பேரை சொல்லாமல் விட்டுட்டோம். அந்த வரலாற்றை நீங்கள் மறைக்க முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் கற்றறிந்த படித்தவர் தானே, நீங்கள் வெளிநாடுகள் சென்று ஆய்வுகள் பல மேற்கொண்டு வந்தவர் தானே, உங்கள் ஆய்வின் லட்சணம் தெரியாதா? நானே இங்கே ஒன்றுகிட்ட பேசுகிறதுக்கான செய்திகளை நீ பகிர்ந்துக்க. ஏன் ஆய்வு குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் திரு வியனரசு அவர்களே? போங்க, இன்னைக்கு கூகுளில் போய் துரைராஜன் செந்தில்நாதன் அப்படின்னு போய் கூகுளில் பாருங்கள். கூகுள் ரிசர்ச் ஸ்காலர் சைட்டேஷனில் போய் பாருங்கள். நான் எத்தனை ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன், சர்வதேச ஆய்வு இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷனில் எத்தனை ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கட்டுரைகளும் எந்த அளவிற்கு தரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களை வச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உங்கள் பேரை சொல்லாதது ஒரு குற்றமா? அது உங்கள் பேரில் ஒரு பேரில் நீங்கள் வந்திருந்தா பரவாயில்ல. தமிழர் தேசிய தன்னுரிமை கட்சி, புரட்சி தமிழர் ஆட்சி கோற்றம், மொழிப்போர் மறவர் அடைமொழி வேறு, இத்தனை அடைமொழிகளை வச்சுட்டு ஒருத்தர் வந்தாருன்னா இப்போ வந்தவர் யாருன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. சரிங்க, இப்போ வாங்க. அதற்காக நீங்கள் வாயில் என்ன வேணாலும் வடை சுடுவீங்களா? என்ன பொய் வேணாலும் சொல்லுவீங்களா? இப்போ இதில் இவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, இந்த வழக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கு நிகழ்வை பொதுக்கூட்டமாக மாற்றிவிட்டு இவர்கள் வழக்கு தொடுப்பார்கள் என்று நான் காத்திருந்தேன். இவர்கள் கடைசி வரையிலும் வழக்கு தொடுக்கவில்லை என்பதனால் நான் போய் வழக்கு தொடுத்தேன். சரி, ரிட் பெட்டிஷனில் உன்னோட வழக்கு நம்பர் என்ன நம்பர்னு பாரு, என்னோட வழக்கு நம்பருடைய நம்பரை பாரு, எப்போ யார் என்ன கொடுத்தாங்கன்னு பதிவு இருக்கும். அதிகபட்சம் இந்த வழக்கு நான் கொடுத்த வழக்கினுடைய கரெக்ஷன் சொல்லி இந்த பதிவாளர், அதாவது கட்சியிலேருந்து ஒரு வழக்கு போய் ஒரு ரிட் பெட்டிஷன் கட்சி வழியாக போனோம்னா அவங்க வேணுமுன்னே பின் துவக்கி தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிறாராம் வியனரசு. ஒரு கட்சியின் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்க வந்தால் இந்த சிக்கல்லாம் இருக்குதுன்னு ஏற்றுக்கிறேன், ஆனாலும் நீங்கள் ஏன் முன்னாடி கொடுக்கலன்னா, ஒன்று நீ முன்னாடி பேசுனது சரியாக இருக்கணும், இல்லாட்டினா நீ பின்னாடி பேசுறது சரியாக இருக்கணும். இப்போ இந்த வழக்கில் அவர் முன்னாடி வழக்கு தொடுத்துட்டாராம், பின்னாடி நான் வழக்கு தொடுத்துருக்கிறேன்னா, அதனால நான் முன்னாடி வழக்கு தொடுத்த அவர் நபரை பேரை நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பையன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கில் நாங்கள்லாம் வழக்கு தொடுத்து நின்றுக்கிட்டு இருந்தோம், அதன் பிறகு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. உண்மையிலேயே நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், நீங்கன்னு எனக்கு இன்னும் நான் கற்றறிந்த மேன்மையான குணங்கள் நீங்கன்னு சொல்ல எனக்கு தோணுது. இல்லாட்டினா வேறு வார்த்தையை சொல்லி பேசலாம். அது எனக்கு நாகரிகம் இல்லை, உங்களுக்கு நாகரிகம்ங்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எனக்கு நாகரிகம் இருக்குது திரு வியனரசு அவர்களே. நான் நீங்கங்கிற வார்த்தையை தாண்டி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட மோசமான வார்த்தைகளை கொடுத்து பேச வேண்டிய அவ்வளவு அருவருக்கத்தக்க பொய்யை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், வியனரசு ஐயா அவர்கள் இது மாதிரி வழக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வழக்கு தொடுத்தாங்க, நாங்கள்லாம் வழக்கு தொடுத்த பிறகு கடைசியில் வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ ஒரு பெரிய பொய். இப்போ இதே வியனரசு அவர்கள் இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு வழக்கில் தன்னுடைய அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த அஃபிடவிட்டில் 30வது பக்கத்தில், அதாவது அட்டாச்மெண்ட்டு, அடுத்து இதுக்கு முன்னாடி வந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், இது எல்லாத்தையும் ஒரு அட்டாச்மெண்ட்டை தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த தீர்ப்பு நான் அனுப்பி விட்ட தீர்ப்பு தான். நாங்கள் பாருங்கள் முன்னாடி வந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ட தீர்ப்பை தான் அட்டாச்மெண்ட்டாக வச்சுருக்கிறாரு. அதில் தஞ்சை பெருவுடையார் கோயில் வழக்கில் ஃபஸ்ட்டு பெட்டிஷனர், அதாவது 2020 11/02 இதான் நம்பரு, 2020 11/02 தீரன் திருமுருகனுடைய வழக்கு. 11/02 அப்படிங்கிறது தீரன் திருமுருகனுடைய வழக்கு. அதே 2020 11/26 என்பது டாக்டர் டி செந்தில்நாதனுடைய வழக்கு. ஏன் இதில் டாக்டர்னு சொல்கிறேன்னா அதில் அது மாதிரி தான் போட்டிருக்கு. இப்போ இந்த 2 வழக்கு. அதன் பிறகு 16/21 அது ஐயா மணியரசன் வழக்கு. அதன் பிறகு ஒரு 5-6 நாள் கழித்து தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக ஐயா மணியரசன் வழக்கு ஜாயின்ட் பெட்டிஷனராக அதில் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 3 வழக்குதில் தான் கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான அந்த நீதிமன்ற குழுவானது தீர்ப்பு வழங்கியிருக்கு. தீர்ப்பினுடைய ஆர்டர் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கேட்டால் நானும் தரேன். அந்த வழக்கில் வியனரசு என்கின்ற ஒரு வார்த்தை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ போய் அவரெல்லாம் போய் வழக்காடு மன்றத்தில் நின்ன பிறகு நாங்கள் பின்னாடி சேர்ந்துக்கிட்டோம்னு ஒரு பெரிய மனுஷன் வாய்க்கூசாமல் பொய் சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு வழக்கு
ஒரு வழக்கு வந்து நம்ம ரிட் பெட்டிஷனை தாக்கல் பண்ண பிறகு அந்த வழக்குல நாம ரிட் பெட்டிஷன்ல என்ன கன்சைசிங் மேட்டர் கொடுத்துருக்குறோம், என்ன தகவல் கொடுத்துருக்குறோங்கிற பொறுத்து தான் அந்த வழக்குல பெறப்பட்ட தீர்ப்பு யாருடையது என்று முடிவுக்கு வரும். இப்போ 1106 அப்படிங்கிற தீரன் திருமுருகன் வழக்கு முதல்ல வருது. முதல்ல வந்தவொடனே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அஃபிடவிட்டில் நிறைய கிளியரன்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, அதனால இந்த வழக்கை வந்து மறுதேதி இல்லாமல் ஒத்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் 11/26 நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய பாசறை பொறுப்பாளராக நான் தொடுத்த வழக்கு வருது. அதை எடுத்து தான் விசாரித்து பேசிட்டு அதன் மூலமாக தான் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் தேவஸ்தானத்துக்கும் கோர்ட்டு வந்து நோட்டீஸ் அனுப்புது. அப்போது ஒரு வழக்கு முன்னாடியே போட்டுட்டாரு, அது தேதி இன்று ஒத்திவைக்கப்படுகிறது. ஆனால் ரெண்டாவது போட்ட வழக்கில் வந்து ப்ரேயரும் அதில் உள்ள அதாவது ரிட் பெட்டிஷனோட வெயிட்டேஜையும் பொறுத்து அந்த அவங்களுக்கு கொரி கேட்டு அவங்களுக்கு பதில் மனு அனுப்ப சொல்லி அவங்களுக்கு அனுப்பப்படுகிறது என்றால் எந்த வழக்கு வென்றது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அந்த தீர்ப்பு எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெட்டிஷனர் வந்து தீரன் திருமுருகன், அதில் என்ன பிளான் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது பெட்டிஷனர் வந்து டாக்டர் டி செந்தில்நாதன் போட்டு எழுதியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஐயா மணியரசன் பேரை போட்டு அதன் கீழே வழக்கு நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாம் ரெக்கார்டிக்கல. ஐயா வியனரசு சொல்கிற மாதிரி வாயில் வடை சுட்டுட்டு போகிறது இல்லை, அங்கே எல்லாமே ரெக்கார்டில் பதிவு இருக்கு. இந்த வியனரசு தாக்கல் பண்ண அஃபிடவிட்லையும் அட்டாச்மெண்ட்டாக நாம் பெருவுடையார் கோயிலில் பெற்ற தீர்ப்பினுடைய நகலை சேர்த்து தான் இவர் வந்து அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. அட்டாச்மெண்ட்டாக கொடுத்துட்டு ஆனால் யூடியூப்பில் வந்து நாங்களெல்லாம் போய் நின்ற பிறகு இவர்கள் வந்தாருங்கிறது வந்து இதெல்லாம் பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடான்னு எங்கள் ஊரில் யாராச்சும் கேட்டுருவாங்க. இது மாதிரியெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடான்னு எங்கள் ஊரில் யாராச்சும் கேட்டுருவாங்க. நான் ரொம்ப மாண்பானவன், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை. அடுத்தது வரேன்னு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இது போல் எந்த ஃப்ளாவும் இல்லை. இப்போ இந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, தமிழ் ஆர்வலர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் அப்படின்னு. இது முக்கா பைத்தியம்னா அது முழு பைத்தியம். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? இதே கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நாம் ஒரு போராட்டத்தை முன்னிட்டு ஐயா மணியரசன் போய் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க. அம்மையார் அவங்க சத்யபாமா அவர்களும் உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க. உண்ணாவிரதத்தில் இருந்தவங்களை கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அங்கேருந்து வர்றாரு தமிழ் ராஜேந்திரன். உண்ணாவிரதம் இருந்தவர்களோடு நான் வந்து அதாவது அவர்களின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கிறேன்னு உள்ளுக்கு வர்றாரு. உள்ளுக்கு வந்த உடனே வந்து சாயங்கால நேரத்தில் வந்து இவங்களை எல்லாரையும் ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமர் வந்த பிறகு இங்கேருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு 15 துண்டை எடுத்துகிட்டு வர சொல்லி துண்டை எடுத்துகிட்டு வந்து, ஐயா நான் இவங்களுக்கு ஆதரவெல்லாம் கொடுக்க வரல, ஆனால் இவர்களுக்கு பொன்னாடை போத்திட்டு நான் வழி அனுப்பி விட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இடத்துலேருந்து அப்படியே தப்புன ஒரு ஆள் தான் தமிழ் ராஜேந்திரன். இன்னொருத்தருக்கு இந்த தமிழ் ராஜேந்திரருக்கு இன்னொரு இது இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரின் பிம்பத்தை அடித்து சுக்குநூறாக உடைக்கும் பொழுது ஒரு பைத்தியம் வந்து வழக்கு தொடுத்து இருந்துச்சு தெரியுமா? வழக்கு தொடுத்து சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும், பெரியாரை வந்து இழிவுபடுத்தி விட்டதற்காக சீமானை வந்து கைது செய்ய வேண்டும் சொல்லி ஒரு ஆள் வழக்கு தொடுத்து வந்தார் இல்லையா? அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் இவர் தான் வந்து அந்த தீர்ப்பில் நின்று போராடினாரா. இப்போ அந்த வழக்கு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வழக்குக்குமே நம்ம வந்துட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு பெட்டிஷனர் ரமேஷ் இளஞ்செழியன் என்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போதைய மாநில ஒருங்கிணைப்பாளர். இப்போ நான் தஞ்சாவூர்லங்கிறதுனால என் பேரில் பெட்டிஷன் கொண்டு கொடுத்தங்க. கரூரில் இருக்கிறவங்க கரூரில் இருக்கிற ஒரு ஆள் நபரில் போய் பெட்டிஷன் கொடுத்தாதான் நல்லது அப்படிங்கிறதுனால வீரத்தமிழர் முன்னணி சார்பாக கரூரில் இருக்கிற ஒரு பெட்டிஷனரை ஒரு பொறுப்பாளர் பேரில் நம்ம வழக்கு தொடுத்தோம். இப்பயும் இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு வழக்கில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டிஷனராக நான் இருந்தாலும் கூடுதலாக இன்னொருத்தரை சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த திருச்செந்தூர்கார தம்பியையும் சேர்த்து தான் மனோஜ்ராஜ்னு ஒருத்தரை சேர்த்து தான் நம்ம வழக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து நமக்கே பேர் வந்துடணும், எல்லா பேரும் நமக்கே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை நம்ம. அப்படிங்கிறதுனால வியனரசுக்கு அதில் ஒரு பெரிய ஷாக்கிங்கு. இப்போ அதில் என்ன நடந்துச்சுன்னா வழக்கு தொடுத்தோம். வழக்கு நம்ம வழக்கு தான். நம்ம வழக்கினுடைய ரிட் பெட்டிஷன் நம்பர் வியனரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. தெரியாட்டினா நான் அனுப்பி விட்றேன். அப்படி இல்லாட்டினா கரூர் வழக்கில் பெற்ற தீர்ப்பு நகலை நான் அனுப்பி விட்றேன், அவர் பார்க்கட்டும். அடுத்ததாக இது எல்லாம் பார்த்துட்டு வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வந்த பிறகு
அடுத்து போன ஆள் தான் இந்த தமிழ் ராஜேந்திரங்கிறவர். எங்கே தஞ்சை பெருவுடையார் குடமுழுக்கு நிகழ்வில் அந்த ஆள் கலந்துக்கவே இல்லை. கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் வழக்கில் மட்டும்தான் நாம தீர்ப்பை பெற்ற பிறகு ஜாயின்ட் பெட்டிஷனராக வந்தார். இப்போ அவருடைய தியாகத்தை, அவருடைய வரலாற்றை இதெல்லாம் நம்ம மறைச்சிட்டதாகவும் அதுக்கு அப்படியே இதுங்கிறதாகவும் வியனரசு பேசிகிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேரடியாக என்ன விமர்சிக்கணும்னா நேரடியாக என்ன விமர்சிங்க. அது என்ன, இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் காலத்தில் ஆகம குடமுழுக்கு வலியுறுத்தி நடந்த மாநாட்டில் இவரை மணியரசன் ஐயா நெடுமாறன் ஐயாவை கூப்பிடலைன்னு யாரையும் கூப்பிட வேண்டியது இல்லையா? அழைப்பு எல்லாருக்கும் பொதுவாக தான் இருந்துச்சு. வர்றதுன்னா நேரடியாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கலாம். ஏன் நீங்கள் உட்பட வர்றதுன்னா உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் வந்தால் ராஜாவாக தான் வரணும்னா இங்கே ராஜா வேஷம் போடுறதுக்கெல்லாம் இங்கே எந்த இடமும் இல்லை அப்படிங்கிறது வியனரசுக்கு தெரியும். அதனால் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறது, நாசுக்காக ஒதுங்கி போகிறது, சிலது ரொம்ப கேவலமான கமாண்டை கூட நம்ம கடந்து, இப்போ ஒரு சில தம்பிகளெல்லாம் பர்சனலாக விமர்சிக்கணுங்கிற பேரில் தான் வயசுக்கும் தன்னுடைய நிலைக்கும் தகுதியற்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்களில் தனி செய்தியில் கமெண்ட் அடிக்கிறது, இது எல்லாமே பொறுத்தெல்லாம் போயிட்டே இருக்கிறோம். அதை விட்டு என் பேரை சொல்லலை, நீ ஒரு பேரோட ஒரு நேரத்தில் இருந்தீங்கன்னா உன் பேரை சொல்லலாம். நீ என்ன சொல்கிறது, இந்த படத்தில் இந்த தமிழ் படத்தில் மறு வச்சா ஒருத்தன், மறு வைக்காட்டினா ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேஷத்தை போட்டு ஒவ்வொரு பேரில் அலைஞ்சின்னா ஆழ்வார் திருநகரி வியனரசு, தமிழர் தேச தன்னுரிமை கட்சி வியனரசு, புரட்சி தமிழ் ஆட்சி கொற்றம் வியனரசு, அப்புறமேலுக்கு என்னது மொழிப்போர் மறவர். மொழிப்போர் எப்போ நடந்துச்சு, மொழிப்போரில் இவர் என்ன செஞ்சார், ஒருவேளை கனிமொழிக்காக போர் புரிந்ததுனால இவருக்கு மொழிப்போர்னு தண்ணியே. ஏன்னா இதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தயக்கம் இல்லை. கனிமொழிக்காக அந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலில் போய் தனியாக பார்த்து நின்று காசு வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண ரொம்ப யோகிய சிகாமணி தான் இந்த வியனரசு. சரி, அதெல்லாம் நம்ம தேவையில்லைங்க, அது அவருடைய பர்சனல். அது பர்சனலாக இந்த இலவோ அந்த பாலிடிக்ஸில் நம்ம போக வேண்டான்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு பதிவை போட்டுட்டு போனால் சும்மா நோண்டி ஒரு பெரிய மனுஷங்கிற அழகே இல்லாமல் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நாளைக்கு வேறு இந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தீர்ப்பை நோக்கி நகர இருக்குது. அங்கேயும் தான் போக வேணும், அங்கேயும் இந்த பெரிய மனுஷனை பார்க்க தான் வேணும். இருந்தாலும் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு தான் நம்மளால் கேட்க முடியும். அப்படி தான் செய்ய முடியும். நம்மளுக்கு வளர்க்கப்பட்ட அல்லது நமக்கு நம்மளை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனுக்கும் அந்த தலைவனுடைய தம்பிக்கும் ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பு கெட்டுவிடக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப அமைதியாக போகிறோம். ஆனால் வாய் கூசாமல் போய் சொல்கிறது. அதாவது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நம்பர் பட்டி சீரியலைஸ் ஆகியிருக்கு. அதை விட்டு அதையே போய் அந்த கோர்ட் ஆர்டரில் பேரே இல்லாத நானும் முன்னாடி நின்றுட்டேன், என் பேரை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிக 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 அற்பத்தனமான வேலை. இதை தான் எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்துட்டு பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடாதுன்னு கேட்குவாங்க. அது மாதிரி நான் கேட்க மாட்டேன் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.